ஏங்க ஒரு நிமிஷம். இந்த வீடியோவ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ வயல்லேருந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நீங்க நெனைப்பீங்க. ஆனா இது வயல் வீடியோ இல்ல. இது வந்து ஒரு சாக்கடையில வந்து வெளஞ்ச நெல். கதை என்னன்னு முழுசா சொல்றேன் வாங்க. எங்க சித்தப்பா வந்து கமிட்டில ஒர்க் பண்றாருங்க. அங்க மூட்டைய தூக்கிட்டு போடுறப்போ, அந்த உம்மிலாம் பொறுக்கிட்டு வந்து அதில பொடச்சு இருக்கிற நெல்ல அவங்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாரி பொடச்சு கொட்டுற உம்மியிலருந்து சாக்கடை பக்கத்தில விழுந்த உம்மி நெல் அதுவா மொளச்சு, யாரும் நாத்து நடல, யாரும் களை பறிக்கல, யாரும் உரம் போடல, டிஏபி அப்படி எதுவுமே போடல. ஆனா அதுவா வந்து மழை தண்ணிய வச்சும், அந்த சாக்கடை தண்ணிய வச்சுமே இந்த 2 மாசத்துல வளர்ந்து பாருங்க. நல்லா நெல்லு வந்து பூச்சி அரிப்பு கூட அவ்வளோ எதுவும் இல்லாம, நோய் தாக்குதல் பெருசா இல்லாம அப்படி வளர்ந்துருக்கு. இந்த தை மாசம் அறுத்துடலாம்னு நெனைக்கிறேன். வர பொங்கலுக்கு இத அறுத்து தான் பொங்கல் வைக்கணுமா என்னன்னு தெரியல. சொன்னா நம்ப மாட்டீங்க. சைடுல பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்க அது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புறக்கடை பக்கம் தான். அந்த மழை தண்ணியும், சாக்கடை தண்ணியிலேயும் தான் நெல் இப்படி வளர்ந்துருக்கு. இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரீசென்ட்டா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒற்றை நாற்று நடவு முறை. ஆமா. அந்த முறைப்படி வந்து நம்ப நெல்லுக்கான இடைவெளி நம்ம சரியா குடுக்கும்போது, கொத்து கொத்தா ஒரு இடத்துல 10 செடி நடுறத விட, ஒவ்வொரு செடிக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி குடுத்தோம்னா, எல்லா செடியும் வந்து சரிசமமான செறிவூட்டத்தோட வளரும். பாருங்க பால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தை மாசம் நம்ப நெல் அறுவடை பண்ணிடலாம். இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, நான் ஏறக்குறைய 6 அடிங்க. என் அளவுல வந்து இடுப்பு உயரத்துக்கு வந்து இந்த நெல் வளர்ந்துருக்கு. பாருங்க. அப்ப எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்ட்டு. நீங்க இந்த மண்ண நம்புங்க. நிச்சயமா அந்த மண் வந்து உங்கள கைவிடாது. நீங்க எத குடுத்தாலும், அது 100 மடங்கா பெருக்கி உங்க கையில திருப்பி தரும். இதுதான் நம்ம மண்ணோட ஸ்பெஷல்.